ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு வைபத் வெங்கட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எந்த வித பிளானுமே பண்ணாமல் ஊட்டி வரைக்கும் கிளம்பி வந்திருக்கோம். ஒரு சின்ன பைக் ட்ரிப்பா. கிளைமேட் நல்லா இருக்கேன்னு சொல்லி தான் கிளம்பி வந்தோம். பட் இங்கே வந்துட்டு எங்கே பிளேஸ் போகிறது எந்த ஐடியாவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஊட்டி எந்த பிளானுமே போடாமல் வந்தீங்கன்னா என்னென்ன பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணதே ஒரு ரீல்ஸை பார்த்து தாங்க. இந்த ரீல்ஸில் எக்கோ பாயிண்ட்ல இருக்க மேகம் எல்லாத்தையும் பார்த்து செம்ம ஹைப் ஆகி தான் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணோம். கடைசியில் இந்த எக்கோ பாயிண்ட்டுக்கே போகவே இல்லைங்க. நாங்கள் ஊட்டி மேலே ரீச் ஆகவே 11 or 11:30 ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த டைமில் போய் எக்கோ பாயிண்ட்ல பார்த்தோன்னா மேகமெல்லாம் இருக்காது, வெயில் தான் அடிக்கும்னு சொல்லிட்டு எக்கோ பாயிண்ட்டை கேன்சல் பண்ணிட்டோம். ஆனால் வரும்போது டிரைவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சூப்பராக தாங்க இருந்துச்சு. வீக்கெண்டு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம். பட் கீழெல்லாம் எந்த டிராஃபிக்குமே இல்லைங்க. ஜாலியாக நாங்கள் பாட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் கடைசியில் தான் தெரிஞ்சது நாங்கள் வந்தது லேட்டு, அதனால கீழே டிராஃபிக் இல்லைன்னு. ஏன்னா மொத்த டிராஃபிக்கும் ஊட்டி மேலே இருந்துச்சுங்க. எல்லாருமே ஏர்லி மார்னிங்கே கிளம்பி வந்துட்டாங்க போல இருக்கு. நாங்கள் தான் லேட்டாக வந்திருக்கோம். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. இப்படியே சுத்திட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது, ஏதாவது ஒரு பிளானை போடுவோம்னு சொல்லி ஸ்பாட்டு தேடிட்டு இருந்தோம். அப்பதான் இந்த அழகான வியூ பாயிண்ட் எங்க கண்ணில் பட்டுச்சு. இதுதான் காட்டேரி பார்க்குங்க. இங்க தான் பிளான் பண்ணலாம்னு சொல்லி உட்காந்தோம். அப்பதான் இந்த டாய் ட்ரெயினும் கண்ணில் பட்டுச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் இந்த டாய் ட்ரெயினை பாக்குறேன். இதுல போகணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. ஆனா டிக்கெட்டே கிடைக்க மாட்டேது. இந்த ட்ரெயின்ல போகிறதுக்கு எப்படி டிக்கெட் புக் பண்றது, ஏதாவது ட்ரிக் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. இங்க நின்று பிளான் பண்ணதுல கடைசியா நாங்க சூஸ் பண்ண பிளேஸ் பாத்தீங்கன்னா கூக்கல்னு ஒரு இடங்க. இந்த கூக்கல்ல வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு போட்டிருந்துச்சு கூகுள்ல. ஸோ கூகுள் மேப்பை போட்டு வண்டியை எடுத்தோம். கடைசியில செம்ம பல்ப் ஆயிடுச்சுங்க. ஏன்னா மொத்த ஊட்டியுமே ஒரு ரவுண்ட் அடிச்சோம் தான் சொல்லணும். சுத்தி 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 ஒரே இடத்துக்கு வந்துட்டு இருந்தோம். ஒரு 15 கிலோமீட்டர் வேஸ்டா சுத்தி இருப்போம். அதுக்கப்புறம் கூக்கல் வாட்டர் ஃபால்ஸ் நான் கூகுள்ல போட்டு தேடினா அது கொடைக்கானல் பக்கத்துல எங்கேயோ காட்டுச்சுங்க. மனசே விட்டுட்டேன். ஸோ இந்த கூக்கலை இதோட தலைமுழுகிறோம்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பிளான் போட ஆரம்பிச்சோம். எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அந்த பிளான் என்னன்னா, நம்ம ஊட்டியே 3ஆ பிரிக்கலாம். ஒன்னு வந்து கோத்தகிரி சைடு, இன்னொன்னு வந்து இந்த குன்னூர் சைடு, இன்னொன்னு இந்த ஊட்டி சைடுங்க. இதுல கோத்தகிரி அண்ட் குன்னூர் வந்து நாங்க ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஊட்டி மேலே எங்கேயாவது விசிட் பண்ணலாம் தான் வந்திருக்கோம். இதுல நாங்க ஃபில்டர் பண்ணி நாங்க சூஸ் பண்ண இடம் பாத்தீங்கன்னா இந்த பைகாரா ஃபால்ஸ். அதுக்கு காரணம் என்னன்னா, ஊட்டில இருந்தே இந்த பைகாரா ஃபால்ஸ் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. அது கூடவே இந்த பைகாரா ஃபால்ஸ் போற ரூட்லயே ஃபைன் ஃபாரஸ்ட், ஷூட்டிங் ஸ்பாட்னு ஒரு 2-3 டூரிஸ்ட் ஸ்பாட்டும் இருக்குங்க. ஸோ அட் ஸ்ட்ரெச்ல பைகாரா ஃபால்ஸுக்கு ஒரு விசிட்டை போட்டு வர வழியில மீதி இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னா இன்னைக்கான ட்ரிப் ஓவர்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. உண்மையிலேயே இந்த பைகாரா ஃபால்ஸுக்கு போற வழியில சூப்பரா இருந்துச்சுங்க. இடையில இந்த காட்டெருமை கூட்டம் எல்லாம் பார்த்தோங்க. ஊட்டியில இந்த காட்டெருமை எல்லாம் சாதாரணமா ரோட்லயே நடந்துட்டு இருக்கு. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கம்ண்ணா. பைகாரா ஃபால்ஸுக்கு போற வழியில இந்த டீ ஸ்பாட்டையும் பார்த்தோம். ட்ரக்ல டீ வித்துட்டு இருந்தாங்க. ஊட்டி வந்துட்டு டீ குடிக்கலனா ட்ரிப்பே ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்பாட்டை போட்டு டீ ஆர்டர் பண்ணிட்டோம். ஆனா ஏன்டா இங்க டீ குடிச்சோன்னு ஆயிடுச்சு. டீல சக்கரை போட்டு தர சொன்னா சர்க்கரையில டீயை போட்டு கொடுத்துருந்தா செம்ம வெக்ஸ் ஆயிடுச்சு. அது டீ வெந்நீரை கொடுத்தா எப்படியா குடிக்க முடியும்? ஸோ மனசை தளர விடாம மறுபடியும் வண்டி எடுத்துட்டு பைகாரா ஃபால்ஸை நோக்கி கிளம்பிட்டோம். ஒரு ½ an hour டிராவல்லையே பைகாரா ஃபால்ஸுக்கு ரீச் ஆயிட்டோம். லொகேஷன் ரீச் ஆயிட்டீங்கன்னா இங்க வெளியவே வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு தாங்க உள்ள போகணும். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர்ஸ் நம்ம நடந்து போகணுங்க. இங்க இருந்து போறதுக்கு பேட்டரி கார் ஃபெசிலிட்டி இருக்கு. போறதுக்கு 20 ரூபா, வரதுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நாங்க 300 மீட்டர் தானேன்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கடைசியில பார்த்தா ஒரு 300 மீட்டருக்கு மேலேயே நடந்திருப்போம். வெயில் வேற பயங்கரமா அடிக்குதுங்க. நம்ம ஊட்டி தான் வந்தோமா இல்ல வேற எங்கேயாவது வந்தோமான்னு ஆயிடுச்சு. ஆனா வெயிலையும் பொருட்படுத்தாம ஒரு வழியா பைகாரா ஃபால்ஸுக்கு ரீச் ஆயிட்டோம். இதுவரை என்ட்ரன்ஸ் தாங்க. இந்த இடத்துல டிக்கெட் எடுத்துட்டு மறுபடியும் உள்ள கொஞ்சம் தூரம் போகணும். இங்க பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீயா ஒருத்தருக்கு 30 rupees சார்ஜ் பண்றாங்க. என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள வந்தா மறுபடியும் ஷாக்கு மேல ஷாக்கு தராங்க. ஏன்னா இங்க இருந்து மறுபடியும் கீழே கொஞ்சம் தூரம் நடந்து போகணுங்க. ஒரு 50 ஸ்டெப்ஸ் வரும்னு சொன்னாங்க. ஆனா நாங்க ஆல்ரெடி வெயில தான் நடந்து வந்தோம். மறுபடியும் இங்க வந்து நடக்க விடுறானுங்களேன்னு சொல்லி புலம்பிட்டே வந்தோம். பட் ஆனா இங்க இருந்து பாக்குற இந்த வியூ எல்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. சோ ஃபால்ஸ் ஊத்துற இடமும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டு போனோம். ஆனா கனவெல்லாம் காத்தோட பறந்து போயிருச்சுங்க. ஏன்னா நீங்களே பாருங்க, இது எவனாவது ஃபால்ஸ்ன்னு சொன்னா ஒத்துப்பானா நீங்களே சொல்லுங்க. இதை கூட மன்னிச்சிடலாங்க. ஆனா இந்த ஃபால்ஸ் கிட்டேயே போக கூடாதாமா. எவ்வளவு தூரத்துல வேலி கம்பி போட்டிருக்கானுங்க நீங்களே பாருங்க. சரி வந்ததுக்கு போட்டோவாவது எடுக்கலான்னு பார்த்தா அடிக்கிற வெயில்ல அதுவும் ஒழுங்கா வர மாட்டேது. அட போங்கடா நீங்களும் உங்க ஃபால்ஸ்ன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். ரிட்டர்ன் வரப்போ செம்ம டிசப்பாயின்மெண்ட்டுங்க. ஃபால்ஸ்ன்னு கூட்டு போய் ஏமாத்திட்டானுங்க. அது போக இவ்வளவு தூரம் நடக்க வேற விட்டுருக்கானுங்க. இது பத்தாதுன்னு மூஞ்சிலே
ஒரே வெயில் வேற அடிக்குது. இதுன்னு ஊட்டியா இல்ல வேற ஏதாவதாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மேல வந்தீங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய கடை இருக்கு. ஆனா ஒவ்வொரு கடையிலுமே உங்களுக்கு 20 ரூபா 30 ரூபா கூட வச்சுதான் சொல்லுவாங்க. ஊட்டியில எல்லா இடத்துலயுமே ஸ்கேம் பண்றானுங்க. This is business. ஸோ வேற வழி இல்லாமல் நாங்களும் சாப்பிட்டுட்டு எங்களோட அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். பைன் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதா பிளானு. ஆனால் பைன் ஃபாரஸ்ட் செம்ம க்ரௌடாக இருந்துச்சுங்க வீக்கெண்ட். அதுவுமா எல்லாரும் வெயிலுக்கு அங்கே ஒதுங்கிட்டானுங்க போல இருக்கு. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அடுத்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டு ஏதோ மொட்டை காடாக இருக்குங்க. வெறும் ட்ரை லேண்டு, அதில் ஒன்றுமே இல்லை. அதுக்கு வேற 30 ரூபீஸ் டிக்கெட் சார்ஜ் போட்டு வச்சிருந்தானுங்க. அட போங்கடா, இந்த வெயிலில் இதில் வேற நடக்கணுமான்னு சொல்லிட்டு வேற ஸ்பாட் தேடிட்டு இருந்தோம். அப்போதான் இந்த பிளேஸ் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. இதுவுமே கிட்டத்தட்ட பைன் ஃபாரஸ்ட் மாதிரி தாங்க. என்ன அங்க லேக் இருக்கும், இங்க லேக் இருக்காது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இங்க கொஞ்சம் கிரௌடும் கம்மியா இருந்ததுனால இதுலயே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தாலும் சுத்தி ஒரே மொட்டைக்காடா தான் இருந்துச்சு. ஏன் தெரியல, ஊட்டி ஃபுல்லாவே ஒரு மாதிரி ட்ரை லேண்டா காஞ்சி போய் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்படியே போனா இன்னும் சம்மர் சீசன்ல எல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. ஆனா இந்த பைன் ட்ரீஸ் இருந்த ஸ்பாட்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. அடிச்ச வெயிலுக்கு இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சிலுச்சிலுன்னு இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா இங்கதான் ஏதோ ஊட்டி மாதிரியே ஃபீல் ஆச்சுங்க எங்களுக்கு. மற்ற இடமெல்லாம் ஏண்டா வந்தோன்னு இருந்துச்சு. இந்த இடம் தான் கொஞ்சம் எங்களுக்கு ஃபீல் குட்டா இருந்துச்சு. போக போக இந்த பிளேஸ் நல்லா சிலுச்சிலுன்னு ஆயிருச்சுங்க. ஊட்டியோட ஃபீலே இப்பதான்டா வருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு சொல்லி பாட்டை போட்டு உட்காந்துட்டோங்க. நான் ஏன்டா இங்க வந்தோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, இவனுங்க 2 பேர் பாட்டை போட்டு விட்டு அந்த பாட்டுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த மொத்த ட்ரிப்லயுமே இந்த பிளேஸ் தாங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஹே கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஊட்டி அண்ட் அது சுற்றி பார்க்குற ஒன் டே ட்ரிப்பில் சுற்றி பார்க்குற பிளேசஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். பட் ஆனால் இந்த ட்ரிப் அவ்வளோ ஒன்றும் பெருசாக சாட்டிஸ்ஃபையாக இல்லை கைஸ். எல்லா இடத்துக்கும் போனோம், பட் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி தெரியல. இங்கே பைகாரா ஃபால்ஸ் போனோம், வர வழி ஷூட்டிங் பாயிண்ட் பார்த்தோம். எதுவுமே அவ்வளோ ஒன்றும் நல்லா இருந்த மாதிரி தெரியல கைஸ். ஆக்சுவலாக முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பிளேசஸ் கவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து எந்த பிளானுமே இல்லாமல் ஜஸ்ட் காலையில் கிளைமேட் நல்லா இருந்துச்சு கோயம்புத்தூரில், அதனால கிளம்பி வந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது கைஸ். பேசாமல் கோயம்புத்தூர்ல எங்கேயாவது சுற்றி இருந்தால் கூட நல்லா சூப்பராக இருந்திருக்கும் போல இருக்கு. சரி, ஓகே, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இனிமே இந்த மாதிரி லொக்கேஷனுக்கெல்லாம் வரதா இருந்தால் முன்னாடியே ஏதாவது பிளான் பண்ணிட்டு வரலாம். ஆக்சுவலாக நாங்களாம் ஊட்டிக்கு டீ குடிக்க வர கைஸ், அதனால பெருசாக சும்மா எடுக்கலாம் vlog அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்தோம். மேக்ஸிமம் இங்கே இருக்கிற பிளேசஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் 30 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் அவ்வளோ ஒன்றும் ஒர்த்து இல்லை கைஸ். இந்த இடத்துல நீங்கள் ஜாலியாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க சூப்பரான லொக்கேஷனாக இருக்குது இந்த பிளேஸு. அதே மாதிரி இங்கே பாட்டெல்லாம் போட்டு நாங்களும் பாட்டு போட்டு நல்லா படுத்துட்டு கொஞ்ச நேரம் உருண்டுட்டு இருந்தோம். அது மட்டும்தான் இங்கே பண்ண முடிஞ்சது. அதுவும் இங்கே பண்ண அளவு கூட இந்த பைகாரா ஃபால்ஸில் ஒன்றுமே பண்ண முடியல கைஸ். சுத்த வேஸ்ட்டு. கீழே நடக்க விட்டு நம்மளை மூச்சு வாங்க தான் வச்சானுங்க. மற்றபடி எதுவுமே இல்லைங்க. தயவு செஞ்சு எவனும் போயிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.